சண்டே ஒரு பிக்சர் போலாமா? வேண்டாம் ஜார்ஜ், அம்மாவுக்கு தெரிஞ்சா. அம்மா அம்மா நானும் 6 மாசமா பாத்துட்டு இருக்கேன். எப்ப பாரு அம்மா ஜபம் தானா? அவங்க என்ன பத்தி என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் உன்னை பத்தி என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கேன் அது தெரியுமா உனக்கு? ராணி, நீ வேணா பாரு, என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட வந்து உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்க போறேன். என்னைக்காவது ஒரு நாள்னா நான் கேள்வி ஆனதுக்கு அப்புறமா. வர வருமானம் போதாமே ராவும் பகலும் வயித்தை கட்டி வாயை கட்டி உன்னை படிக்க வச்சா இந்த மாதிரி செய்யறேன். என்ன மாதிரி நீயும் ஆயிடக்கூடாதுன்னு என்னெல்லாம் புத்திமதி சொன்னேன். நீ படிச்சு உங்க அம்மா ஒண்ணு காப்பாத்த வேண்டாண்டி. உன்னை நீ கலங்கப்படுத்திக்காம காப்பாத்திக்கிட்டா போதும். எத்தனை நாள் அவனோடு பழகிறேன் சொல்லு. கொஞ்ச நாளா. இனிமே நீ அந்த பையனை பார்க்க கூடாது. இனி உனக்கு படிப்பு கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் கூடாது. யாரு இந்த பையன்? யாரு? இன்ஸ்பெக்டர் லாரன்ஸோட மகன். வெரி குட் மை பாய், வெரி குட். உன்னுடைய காதலை நான் வரவேற்கிறேன். என்ன நீ காதலிச்சிருக்கிறது என் ஃப்ரெண்ட் ஆந்தனியுடைய பேர். ஆந்தனி இருந்தா கூட நான் இதே முடிவுக்கு தான் வந்திருப்பேன். இதனால என்னுடைய இன்னொரு முயற்சியும் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வராண்டாவிலையும் டியூப் லைட்ஸ் போட்டு சொல்லுங்க. எஸ் சார். 4 ஃபேன் கூட போட சொல்லுங்க. எஸ் சார். கார்டன்லாம் கிளம்சியா இருக்குது, ஆளை விட்டு அதை கரெக்ட் பண்ண சொல்லுங்க. யூ கேன் கோ. எஸ் சார். குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங் சார். ஏன் அழுகிற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாதுக்கு அழுகிற? வந்து அம்மா சொன்னாங்க இனிமே அவரை பார்க்க கூடாது, அவரோட பேசக்கூடாது. யார பார்க்க கூடாதுன்னாங்க? அதான் ஜார்ஜ். ஜார்ஜ்னா இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட மகன். பாருமா, இதுல எல்லாம் கண்டிப்பா உங்க அம்மா சொல்றபடிதான் நீ கேட்கணும். அவங்க தானே உனக்கு தாய் தகப்பன் எல்லாம். ஆனா நானும் ஜார்ஜும். புரியுது புரியுது. பாரு டார்லிங், இதெல்லாம் பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடக்கூடாது. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. உங்க அம்மாவை சந்திச்சு நானே இதை பத்தி பேசுறேன். சிரிச்சுக்கிட்டே. தேங்க்யூ சார். நீ அவளை பார்க்க கூடாது. எஸ். அவளோட பேசக்கூடாது. எஸ். அவளை சந்திக்கவே கூடாது. எஸ். இப்படித்தானே மேரி சொன்னா? ஆமாப்பா. இப்ப நான் சொல்றேன், நீ அவளை பார்க்கலாம், பேசலாம், சந்திக்கலாம். காதலர்களா மட்டுமல்ல, கணவன் மனைவியாவே. மேரிக்கு அவளுடைய மகளை தடுக்கிறதுக்கு தான் உரிமை உண்டு. இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் தடுக்கிற உரிமை கிடையாது. குட் ஈவினிங் டாக்டர். ஆஹா முருகா, வாங்க 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 வாங்க. மேரி, என்ன டாக்டர் வசதிகள்லாம் ரொம்ப பெரிய இருக்காப்புல இருக்க? எல்லாம் அவன் செயல். அவன் செயல் இல்ல, அருண் செயல்னு சொல்லுங்க. அப்படியே வச்சுக்கோங்களேன். அருண் உருவத்துல அவன். உட்காருங்க. மேரி, ஒரு தட்டு கொண்டு வாப்பா. எதுக்கு? சில விஷயங்களை முறையோட தான் சொல்லணும். என்ன சொல்றீங்க? அவனை தெரியுதா உனக்கு? என்னுடைய ஒரே மகன். நீ கூட பார்த்திருப்பிய, வேலூர்ல போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். புலிக்கு பிறந்தது பூனையாவா போயிடும். ஆண்டனிக்கு பிறந்ததே அசடாயிட்ட அப்புறம் புலி என்னம்மா சாதாரண. சாரி, என்ன மன்னிச்சிருமா. மேரி, என் மகனும் உன் மகனும் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுனாலதான் என் மகளை நான் கண்டிச்சேன். ஆட்சி, நீ அடிச்சு திருத்த நினைக்கிற, நான் அணைச்சு திருத்த நினைக்கிறேன். அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறது முடிவு பண்ணிட்டேன்.
குற்றவாளிங்க விஷயத்துல ஒரு இன்ஸ்பெக்டரோட முடிவு இப்படியா இருக்கும்? மேரி, இப்ப நான் இங்க இன்ஸ்பெக்டர் லாரன்ஸா வரல, உங்க அப்பா அந்தனியுடைய சிநேகிதன் லாரன்ஸா தான் வந்திருக்கிறேன். அவ ஏதோ குத்தம் சொல்றியே, காதலிக்கிறது குத்தமா? பெத்தவங்க பாவத்தை பிள்ளைங்க பறிக்கிறதே இந்த காதல்ல தானே. நீயா இத சொல்ற மேரி? முருகா, நடந்தவங்க காலடி சுவட்டை பின்பற்றிக்கிட்டே போனா நடந்தவனும் நடக்கிறவனும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேருவாங்க. மேரி சொல்றது கரெக்ட். தனக்கு நடந்ததுதான் மத்தவங்களுக்கும் நடக்கும் நினைக்கிறது ரொம்ப தவறு. அதை விட இது கரெக்ட். எங்க அப்பா முன்ன அடிக்கடி சொல்லுவார், என்னை பெத்த அப்பனால குனிஞ்ச என் தலை நான் பெத்த மகளால நிமிர்னுட்டு. என்னால அது நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு நான் பெத்த மகளாவது குலைஞ்சு போன எங்க குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த கல்யாணம் எந்த விதத்துல உன் குடும்ப கௌரவத்தை பாதிக்கும் நினைக்கிற? அதானே தம்பி, ஏன் நின்றுகிட்டே இருக்கிறவா? மேரி, இந்த குடும்பத்துல எனக்கு ஒரு தனி அக்கறை உண்டு. அதுவும் தவிர இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் உடைய கடமை. கவலைப்படாத, உங்க அம்மாவுக்கு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் மகனை விட்டே உன் கைக்கு விலக மாட்ட சொல்றேன். மேரியோட வாக்கு மூலத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே விளங்க மாட்டிடுவேன். ஐ மீன், என் பையனை விட்டு நீங்க சொன்ன மாதிரியே ராணி கையில. பாத்தியா மேரி, அவரே சொல்லிட்டார். அப்புறம் என்ன? இந்த விஷயத்துல மூணாவது மனிதர் தலையிடுறது நான் விரும்பல. மூணாவது மனுஷனா? யார் மூணாவது மனுஷன்? சொந்த அப்பா மாதிரி. அதுவும் தவிர இந்த குடும்பத்துல தனி ஈடுபாடு அக்கறையும் உள்ளவர். பாருங்க சார், இந்த கல்யாணத்துக்கு மேரி சம்மதிக்க மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட் ஆந்தனி மாத்திரம் இருந்திருந்தா இப்போ உடனே சரின்னு சொல்லிருப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? சின்னஞ்சிறுசுகள் மனசு விட்டு பழகினதுக்கு அப்புறம் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நல்லது. நான் மூணாவது மனுஷனா இருந்தாலும் இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அனுபவபூர்வமான வார்த்தைகள். இந்த வாய்ப்பு, இந்த நல்ல காரியத்தை முடிச்சு வைக்க வேண்டியது இனிமே உங்க பொறுப்பு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணம் செய்து வைக்கிறதுல எப்பவுமே உங்களுக்கு அவசரம் தான். அதனாலதான் இந்த கல்யாணத்தை மிஸ்டர் அருண் நடத்தி வைக்க சொல்றேன். ஏன்னா என் கைதான் ராசி இல்லையே. மேரி, நீ எதுக்கு யோசிக்கவோ தயங்கவோ வேண்டாம். என்னுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உன்னால கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியலனாலும் ஏதோ ஒரு சக்திக்கு தகுந்த மாதிரி நடத்தினா போதும். எனக்கு ஆட்சேபடி இல்லை. மிஸ்டர் அருண், நீங்க இப்ப மேரிக்கு செய்யற உதவிக்கு என் சிநேகித ஆண்டனி மாத்திரம் இங்க இருந்தா உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடுவான். பாவம் அந்த ஆண்டனி எங்க இருக்கானோ, என்ன செய்யறானோ. ஆண்டனி. மேரி, இதோ பிளாங்க் செக். எவ்வளவு தொகை வேணாலும் சொல்ல பண்ணிக்க. கையெழுத்து போட்டிருக்கேன். இன்ஸ்பெக்டருடைய அந்தஸ்துக்கு எந்த குறை இல்லாம பொண்ணு கல்யாணத்தை நடத்தும். முருகா, எல்லாம் உன் செயல். வரலட்சுமி தள்ளாத, வாங்கிக்க வாங்கிக்க. என்ன சார் அந்தவணின்னு கையெழுத்து போட்டிருக்கிறீங்க? ஏதோ கன்ஃபியூஷன். ஒன்னும் கன்ஃபியூஷன் இல்ல. இவர்தான் வந்ததுல இருந்து அந்தவணின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே ஞாபகம். உங்க பேரை போட்டு ஒரு செக் கொடுங்க. ஏமா நிக்கிற, காபி கொண்டா. வாங்க சார், வாங்க. அதெல்லாம் அவர் சரியா போட்டு கொடுப்பாரு. நீங்க வாங்க. தம்பி நீ வா. ராணி, வாமா, உட்காருங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா பலகாரத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இங்க ஒண்ணு கொடுமா, நானே எடுத்துறேன்.
மேரிக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்களே ஃபில்லப் பண்ணி மாத்தி கேஷ மேரிட்டு கொடுத்துருங்க. ஓகே முருகா, எல்லாம் வந்து செயல். அப்போ நாங்க புறப்படுறோம். சீக்கிரத்திலே சந்திப்போம். கமன் ஜார்ஜ். இன்ஸ்பெக்டர், மற்றவர்கள் செய்தா பெரிய குற்றம், அதையே நீங்க செய்தா ஞாபகம் மறதி இல்லையா? What do you mean? I mean the silver tumbler. முருகா, ஏய் இவாடி, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது எங்க போய் சுத்திட்டு வர்ற? அரச மரத்தை சுத்திட்டு வரேன். இந்த பாரு, நீ நினைக்கிறபடி நடக்கணும்னா அரச மரத்தை மாத்திர சுத்தி பிரயோஜனம் இல்ல, என்னையும் சேர்த்து சுத்தணும். உங்களைத்தான் 30 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கேனே, என்ன பலனை கட்ட? வாடி, அவசரப்படாத. என் ஜாதகப்படி பிற்பகுதிதான் பலன் கொடுக்குமா. இனிமே நமக்கு புள்ள பிறந்து உங்களை அப்பான்னு கூப்பிடும் நினைக்கிறீங்களா? என்ன அண்ணேன்னு கூப்பிடுமா? கூப்பிடும். குழந்தைய வேணாம். இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ், நீங்க குறிப்பிடுற நபர் ஊரே போற்றக்கூடிய ஒரு பெரிய கோட்டீஸ்வரர். நீங்க சொல்ற ஆண்டனிக்கும் இப்ப நீங்க குறிப்பிடுற அருணுக்கும் நடை, உடை, பாவனை எல்லாமே வித்தியாசப்படுதே. எப்படி நிரூபிக்க போறீங்க? ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதுக்கு தான் நடக்க போற இந்த கல்யாணத்தை நான் பயன்படுத்த போறேன். அதுக்கு உங்க அனுமதி தேவை. சார், என்னுடைய ஒரே லட்சியம் பதவி ஓய்வுக்கு முந்தி ஆண்டனியை திரும்ப பிடிச்சு என் கடமையை செய்யணும். அந்த பெருமையோட இந்த காக்கி சட்டையை கழட்டணும்ன்றதுதான். ஆல் ரைட், ப்ரொசீட். தேங்க்யூ சார். சார், அன்னைக்கு ஸ்கூல்ல பார்த்தமே அந்த டீச்சர். டீச்சர், டீச்சர், மேரி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல். மேரி. அப்பா. மேரி, மேரி, முதல்ல உன்னை பார்த்தோன்னே மேரின்னு உன்னை கூப்பிட முடியாம சட்டங்கிற முள்வேலி என்ன தடுத்துருச்சுமா, என்ன தடுத்துருச்சு. வாமா, வாத்தாயே, உட்காருமா. அம்மா மேரி, நீ மட்டும் தான் வந்தியா? ராணியை கூட்டிட்டு வரல? இல்லப்பா. அப்பா, உங்க இடத்து கண்ணு. அதுவா, இறந்து போன மகளை மறுபடியும் உயிரோட பாக்கிறதுக்காக ஆண்டவனா கொடுத்ததுமா, யாரோ ஒரு புண்ணியவானுடைய கண். அப்பா. என்னம்மா பாக்குறேன்? உங்க அப்பா எத்தனை கோலம் எடுத்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சிதாம்மா. நானும் கஞ்சி குடிச்சு வளர்ந்தவதானே அப்பா. நோ நோ, யூ ஆர் a millionaire's daughter. நீ ஒரு கோடீஸ்வரனுடைய மகள். மாதா கோயில்ல மணி அடிச்ச அந்தோணியோட மகங்கிறத நான் இன்னும் மறக்கல அப்பா. உண்மைதாம்மா. வெள்ளி டம்ளர்ல வெறும் கஞ்சி இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு கோடீஸ்வரனா காட்சி அளிக்கிறனா உன்னையே என் உலகமா நினைக்கிற அந்தோணி தாம்மா. அந்த பழைய அந்தோணி தான்.
நீ அழக்கூடாது, இனிமே நீ அழக்கூடாது. உன் பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்தா பாரு. எனக்கு இருக்கிற பணத்துக்கும் செல்வாக்குக்கும் இந்த ஊரையே இன்வைட் பண்ணு. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரையும் பெரிய கார்ல உட்கார வச்சு அந்த காரை நானே டிரைவ் பண்ணிட்டு போறேன். மாதா கோயில் எல்லாம் பூவாலேயே அலங்காரம் பண்ணேன். ஃபுல் ஆஃப் சீரியஸ் செட். மாப்பிள்ளை அழைப்புல இருந்து பந்தி விசாரணை வரைக்கும் எல்லாமே நான் தான். நாம கொடுக்கிற சீர்வரிசையை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கார அப்படி அசந்து போயிடும். இந்த மாதிரி கல்யாணம் இந்த ஊர்ல ஏன் இந்த நாட்டிலேயே நடக்கிறேன்னு எல்லாரும் மூக்கு மேல வரல வைக்கணும். எனக்கு என்ன ஒரு குறை, இதெல்லாம் நம்ம சாமியார் பக்கத்துல இருந்து பார்க்காம போயிட்டாரேன்னு தான். பரவாயில்ல, மகளுக்கு செய்து பார்க்க முடியாத கல்யாணத்தை என் பேத்திக்காவது செய்து பார்க்க. அம்மா அம்மா, நான் ஏதாவது தவறா பேசிருந்தா மன்னிச்சிருமா. அப்பாவை மன்னிச்சிரு. உள்ளத்துல அடக்கி வச்சிருந்தே என்னுடைய கனவுகள் அதெல்லாம் உணர்ச்சி வசத்துல கொட்டிட்டேம்மா. நானே முன்னால இருந்து ராணியோட கல்யாணத்தை நடத்த போறேன் பாரு, அதை நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சு. நடக்க முடியாததை நினைச்சு பார்த்துதான்ப்பா சந்தோஷப்படணும். ஏம்மா இப்படி சொல்றேன்? கோடீஸ்வர அருண் என் மகளோட கல்யாணத்தை வந்து நடத்தி கொடுக்கலாமே தவிர இருந்து நடத்தி வைக்க முடியாது. ஏன்னா இந்த கல்யாணம் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸோட மகனுக்கும் ஏழை டீச்சர் மேரியோட மகளுக்கும். நான் இப்ப இங்க வந்தது உங்களை இந்த ஊரை விட்டு போக சொல்லத்தான். ஏம்மா, ஏன்? எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே பந்தம் நீதானம்மா. நான் எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கேன். ஆனா என் மகளை மட்டும் நான் இழக்க தயாரா இல்லை. உங்க மகளும் உங்களை இழக்க தயாரா இல்லை. அதனாலதான் அப்பா சொல்றேன். மறுபடியும் உன்னை பிரிஞ்சு நான் அனாதை ஆகணுமா? வேண்டாம்மா, எனக்கு வயசாகி போச்சுமா. இனிமே என்னால தாங்க முடியாது. அப்பா, அந்த இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் உங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு சந்தர்ப்பத்தை தேடி அலைகிறார். நீங்க அவர் கையில சிக்கினா அவரே அப்பாவையும் மகளையும் பிரிச்சுடுவாரு. காலம் பூரா உங்க கையில் விலங்கு மாட்டிடுவாரு. ஐயோ வேண்டாப்பா, வேண்டாம். தயவு செய்து எங்காவது போயிடுங்க. இந்த உலகத்துல எந்த மூலையிலாவது என்னைக்காவது நாம சந்திக்கலாம். அப்பா, சரின்னு சொல்லுங்க அப்பா. அப்பா, எனக்காக உங்க மேரிக்காக போயிடுங்கப்பா. இந்த ஊரு விட்டே போயிடுங்க அப்பா. செக்ரட்டரி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சிங்கப்பூர் போகணும். ஏர் டிக்கெட் புக் பண்ணுங்க. நான் போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. சாரி மிஸ்டர் அருண், யூ கான்ட் எஸ்கேப். எங்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. ஓ மேரி, நான் எதிர்பார்த்தேன் நீங்க தான் வந்திருப்பேன். மிஸ்டர் அருண், நான் உங்களை கைது செய்யறேன். வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட். என் மகனுடைய கல்யாண இன்விடேஷன் ப்ரூஃப் மிஸ்டர் அருண் இன்வைட்ஸ் போட்டிருக்கு. நீங்களே முன்னால் நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்கன்னு பத்திரிகை கூட அச்சடிச்சிட்டேன். நோ இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு நான் அவசரமா சிங்கப்பூர் போறேன். நான் விட்டாதானே நீங்க போக. தட் மீன்ஸ் நீங்க வந்து இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொல்றேன். மிஸ்டர் அருண், நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உங்களை பிடிச்சிருக்க முடியாது, தப்பிச்சிருப்பீங்கல்ல. ஐ மீன் பிளேன்ல சிங்கப்பூருக்கு பறந்திருப்பீங்கன்னு சொல்றேன். அப்பா, நான் போயிட்டு வரேன் சார். என் கார்ல போய் இறங்கம்மா. வேண்டாம் சார், நான் நடந்து போறேன். அப்போ நான் புறப்படுறேன். மிஸ்டர் அருண், இது போலீஸ்காரன் விட்டு கல்யாணம். யூ cannot escape. மாதாவே, என் மகளை தெருவில் நிக்க வச்சிட்டியே. நான் பெத்த மகளை நடுத்தெருவில் நிக்க வச்சிட்டியே. எனக்கு ஏன் இந்த வாழ்வு மாதாவே?
எங்கே இந்த வாழ்வு? It's a combination of a cobra and a wounded tiger. என்ன பிடிக்கிறதுக்கு அலையறான் டேவிட். நான் இந்த ஊரை விட்டே ஓடிட்டா ஓடி நான் ஓஞ்சு போயிட்டேனே ஃபாதர். ஓடி நான் ஓஞ்சு போயிட்டேனே. ஓட மாட்டேன். இவனுக்கு பயந்துகிட்டு நான் ஓட மாட்டேன். லாரன்ஸ், நான் பழைய ஆண்டனி இல்லடா. அருண், அருண், என்ன பிடிக்க முடியாதுடா. அப்படியே நீ என்ன பிடிச்சிட்டா அதை நிரூபிக்கிறதுக்கு சாட்சி. நல்ல வேளை ஃபாதர், நீங்க உயிரோட இல்லை. நான் வர்றேன்டா. என் பேத்தியோட கல்யாணத்துக்கு நான் வர்றேன்டா. I'm going to attend the wedding. You can't shake me. You can't shake me, damn it. You can't shake me. வாங்க மிஸ்டர் அருண், வாங்க. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? ப்ளீஸ் கம் இன். Excuse me, Father. இன்ஸ்பெக்டர் சார், என்னங்க இதெல்லாம்? வெரி ஒரு சின்ன சந்தேகம். இந்த நேரத்திலேயே உங்களுக்கு சந்தேகம்? இப்பதான் தெரிஞ்சது, அதனாலதான். மேரி, நீ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மக ராணி கிறிஸ்டியனான்றதுதான் சின்ன சந்தேகம். இதெல்லாம் நீங்க முன்னமே தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஏன் இப்ப கேட்கறதுல நஷ்டம் ஒண்ணு இல்லையே? நீ வந்து என் மகளை உங்க மகனுக்கு கல்யாணம் செய்துக்கன்னு கெஞ்சி கேட்டேன், நானும் உடனே சரின்னுட்டேன். என்ன, நான் வந்து உங்ககிட்ட கேட்டேனா? அட, ரெண்டு பேர்ல யாரோ கேட்டோம். இப்ப அதுவா பிரச்சனை? இஸ் எ கிறிஸ்டியன் பை பர்த்? பிறப்பால உன்னுடைய மகள் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவளா? இந்த பெண்ணுக்கு ஞானஸ்தானம் நடந்ததா? என்ன கோவில் ரெஜிஸ்டர் பிரகாரம் பார்த்தா இந்த 18 வருஷ காலத்துல அப்படி எதுவுமே நடந்ததா தெரியல. இதுக்கு என்ன சொல்ற? அது கிடக்கட்டும். மேரி, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சா? உன் கல்யாணத்தை எந்த சர்ச்சில் எந்த பாதிரியார் நடத்தி வச்சார்? உன் புருஷன் யாரு? இந்த பெண்ணுக்கு தகப்பன் யாரு? நீங்களா இப்படி கேக்குறீங்க? ஆமா, நான் பையனுடைய அப்பா. கேட்க வேண்டியது என்னுடைய முறை, பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. நீங்க கேக்குறது கேள்வி இல்ல இன்ஸ்பெக்டர், கேலி. என் பையனுடைய கல்யாணம் ஒரு கேலி கூத்தா போயிடக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். ஏன் பேசாம நிக்கிறேன்? பதில் சொல்லு. உனக்கு கல்யாணம் நடந்துருச்சா? ஏன் டாக்டர், நீங்க தானே மேரியோட கார்டியன், நீங்க சொல்லுங்க, மேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? முருகா, எப்பவுமே பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் சோதனை அதிகம். கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல காளிதாசனுடைய சகுந்தல நாடகத்தை நடத்துறியே, இப்படித்தான் சகுந்தல மோதிரத்தை தொலைச்சிட்டு இன்ஸ்பெக்டர் சார், இந்த மோதிரம் யாருதுன்னு தெரியுதா? தெரியலையே. தெரியலையா? உன்னையே இப்ப கொஞ்ச நாளா தான் எனக்கு தெரியும். உன் மோதிரத்தை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆமா, ஒரு பெரிய பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தலாம் நீதான் பாக்குற. எல்லாரும் கேளுங்க, கவனமா கேளுங்க. இந்த மணப்பெண் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவ இல்லை. இந்த பெண் ராணி மேரியினுடைய களங்கமான வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசு. புனிதமான இந்த சர்ச்சில் நிக்கிறதுக்கு இந்த மேரிக்கு அருகதை கிடையாது.
ஒரு நடத்த கெட்டவன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? இந்த மேரி ஒரு நடத்த கெட்டவன் சொன்னேன். இந்த பழி அவளுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே அன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சு அவளை வெட்ட போனப்ப. யார வெட்ட போன? அவங்க அப்ப வெட்டிட்ட அந்த ரத்தத்துல களங்கத்தை கழுவிட முடியுமான்னு கேட்கல. இல்ல, நடக்க கூடாதது நடந்துட்டதுனால இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் நீ சொல்லல. இல்ல, அவன் நடத்த கெட்டவன் 4 பேர் சொல்லிடக் கூடாதுங்கிறதுக்காக கொற்ற மழையில் அந்த கல்யாணத்தை நீயே நடத்தி வைக்கிற. இல்ல இல்ல, பாஸ்கர்ங்கிற பையன் உனக்கு தெரியாது? தெரியாது. என்ன உனக்கு தெரியாது? தெரியாது. இந்த மேரி உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், இந்த மேரி நடத்த கெட்டவன். நிறுத்திட்டேன். அடி அடி. ஓங்கிறது இடது கை, கோபத்துல தன்னையே மறக்கிறது உன்னுடைய மிருக வெறி. நீ யாருன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை, எல்லாருக்கும் தெரியணும். கம் அவுட் ஐ சே, கம் அவுட். உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். மறுபடியும் நான் மிருகமாக மாட்டேன். நான் நல்லவன் ஆயிட்டேன், நான் மனிதன் ஆயிட்டேன். எல்லாருக்கும் என் பேர் அருண் இல்ல, ஆண்டனி. பல வருஷங்களுக்கு முன்னாலே இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு போன ஆயுள் கைதி 199 ஆண்டனி. இதே கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்த ஆண்டனி, கல்லறை வெட்டுற ஆண்டனி. நான் தான் அந்த ஆண்டனி. போதுமா இன்ஸ்பெக்டர்? திருப்தி தானே? நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல? லாரன்ஸ், அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த விலங்க கட்ட உன் விலங்கால முடியாதுன்னு. என்ன கட்ட விலங்கு தேவையில்லை, அன்பு ஒன்னே போதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சமயம் பார்த்து என்ன மடக்கிட்டில்ல? வெரி குட். இப்ப சொல்லு, மேரி நல்லவங்கிற உண்மையை சொல்லு. சூழ்நிலையினாலதான் இப்படி ஆயிட்டாங்கிற உண்மையை சொல். எனக்காக சொல்ல வேண்டாம், மேரிக்காக சொல், இந்த ஊருக்காக சொல். லாரன்ஸ், am I not your friend? Please, please. ஆண்டனி, ஆண்டனி, என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா. மேரி, நீ என்ன மன்னிச்சிருப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்யற தவறுகளுக்கெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு குற்றவாளியுடைய வாக்குமூலத்தை அவன் வாயிலிருந்தே வரவழைக்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் முறை தவறி பேச வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. எல்லாரும் கேளுங்க, மேரிய பத்தி நான் சொன்னதெல்லாம் போய். அவன் ரொம்ப நல்லவன். அருண் சொன்ன அந்த பாஸ்கர் தான் அவளுடைய கணவன். நான் தான் அந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சேன். போதுமா மிஸ்டர் அருண்? நோ, ஆண்டனி. போதுமாடா ஆண்டனி? அப்பா. சத்தம் போட்டு கூப்பிடுமா. இனிமே நீ யாருக்கு பயப்படணும்? என் மனம் குளிர சத்தம் போட்டு எல்லாருக்கும் தெரியும்படி அப்பான்னு கூப்பிடு. அப்பா. இனிமே யாரும் அழக்கூடாது. I have fulfilled all my God's desire. சாமியாருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டேன். யாரும் அழக்கூடாது. இனிமே இந்த கல்யாணம் நடக்கலாம்டா லாரன்ஸே. I am sorry inspector. நல்லா நடக்கலாம். என்ன டார்லிங், கோடீஸ்வர தாத்தா குற்றவாளியா நிக்கிறானேன்னு அழுகிறியா? பரவாயில்ல, நீதான் போலீஸ்காரன் வீட்டுக்கே போக போறியே. மை டியர் அண்ட் ஃபெலோ,
உங்க 2 பேருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். என்ன தெரியுமா? உங்க கல்யாணத்துக்கு நானே என் கையால வெட்டிங் பெல் அடிக்க போறேன். ஓகே இன்ஸ்பெக்டர், நான் போய் வெட்டிங் பெல் அடிச்சுட்டு வரலாமா? சாரி 199. மணி அடிச்சுட்டு ஓடிட மாட்டியே? கண்டிப்பா ஓடிட மாட்டியே?